வெண்ணிலா, என்ன மாமா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறியா, நீ ஃபோன் எடுக்கல? ஐயோ, குழந்தைக்கு பசியாத்திட்டு இருந்தேன். எதுக்கு மாமா இப்படி வந்ததும் வராததுமா கோவப்படுற? ஸ்வேதா எங்க? என்ன ஸ்வேதா, ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? கொஞ்சம் இருக்க சொல்றேன். என்ன இப்படி ஓடுறா? மேலதான் இருப்பாங்க. இருப்பான்றியா இல்ல நீ பாத்தியா? பாக்கல. அவ இருக்க மாட்டா. டேய் திருத்தணிக்கே. ஓ என்னடா என்னடா சொல்லும்? என்ன குட்டி? என்னம்மா கூப்பிடக்கூடாது? நானே கதவை திறந்து விட்டுருப்பேன்ல. இவ்வளவு வேகமா திறந்து வரீங்க? ஓ, ஏதாச்சும் பிரச்சனையோ? ஓய் குட்டி பையா, யாருன்னு பாத்தியா? அப்பா வந்திருக்காரு பாத்தியா? பாருடா அப்பா. என்னம்மா குழந்தைய கொஞ்சம் தானே வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும், இவனை பார்க்காம உங்களால இருக்க முடியாது. இந்தாங்க குழந்தைய வாங்குங்க. இல்ல இல்ல வேண்டாம், வெளியே வந்திருக்கேன், கை கால் கழுவல. ஓஹோ, கை கால் கழுவாம கூட குழந்தைய பாக்குற அளவுக்கு ஆசை வந்துருச்சுல? கேக்குறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் கொண்டு வரேன். என்னடா ஓகே சொல்லு, பாய் சொல்லு. அப்பாக்கு பாய் சொல்லு, போறாரு பாரு. என்ன ஸ்வேதா, அண்ணன் ரொம்ப குழப்பமா போகுது. குழப்பத்தை ஏற்படுத்துறது தானே என் வேலையே. நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் மாமா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்பாரு. அது தெரிஞ்சுதான் உயிரை கையில பிடிச்சு ஓடி வந்தேன். ஓ, அதான் அப்படி வந்தியா? என்னாச்சு? என்னதான் நடக்குதுங்க? மாமா அப்படி இப்படின்னு மோப்பம் பிடிச்சு கிட்டத்தட்ட அந்த டாக்டர் வரைக்கும் போயிட்டாரு. ஐயோ, அப்புறம்? ஆனாலும் கடைசி நிமிஷத்துல அந்த டாக்டரை காப்பாத்தி நம்ம பாதுகாப்புல வச்சாச்சு. எல்லா வழிகளும் அடப்பட்டு போனதுனாலதான் மாமா இப்போ குழப்பத்துல போறாரு. அவர் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த ஸ்வேதா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேங்கிறத கணிச்சு எனக்கு எதிரா காய் நகர்த்தவே முடியாது. என்னோட ஆட்டமே மத்தவங்க ஆட்டத்துல இருந்து ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அண்ணி, இந்த குழந்தை தான் என்னோட ஒரே துருப்புச்சீட்டு. எங்க எப்படி என்ன டெஸ்ட் பண்ணாலும் இவ அவருக்கு பிறந்தானுதான் தெரிய வரும். அதே மாதிரி இவ மேல இருக்கிற பாசம் தன்னோட குழந்தைன்னு கூட தெரியாம, ஏண்டா இந்த குழந்தை மேல பாசம் வருதுன்னு தெரியாம புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் புலம்பி தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தான் உண்மையான காரணம் தெரியும். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் அசைச்சுக்க முடியாது. அண்ணி, அண்ணி. என்ன ஜென்மி? அண்ணே எங்க? என்னாச்சு? அண்ணே எங்க அண்ணி? மாடியில தான் இருக்காரு. என்னாச்சு? ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணி. அண்ணனை அவசரமா பார்க்கணும். நான் வந்து சொல்றேன். அண்ணி, ஏதோ முக்கியமான விஷயம்ங்கறாங்க.
அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும். நான் போய் என்ன பேசுறாங்கன்னு கேக்குறேன். யாராவது வராங்களான்னு பாத்துக்கோங்க. மாமா, என்னாச்சு? போலீஸ் வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டாங்க மாமா. வீடு ஃபுல்லா தேடியும் எந்த தடையுமே கிடைக்கல. அந்த மேனகாவோட காரோட நம்பரும் டூப்ளிகேட் தானா? ஏதோ 2 வீலர் நம்பர்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் பண்ற ஃப்ராட் தனத்தையும் பண்ணிட்டு தப்பிச்சு வேற போயிட்டா. கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்றது மட்டும் அப்பட்டமா தெரியுது. ஆமா, நீங்க எதுக்கு மாமா அவசரமா வந்தீங்க? இல்லவ எப்படியும் அந்த டாக்டரை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு தான் வருவா. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து அவளை கையும் கிளம்ப பிடிச்சிடலான்னு பார்த்தா யமா காதகியா இருக்கா. எனக்கு முன்னாடியே வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்கா அவ. ஐயோ, பயங்கரமான ஆளவ. அப்போ டாக்டர் காணாம போனதுக்கும் ஸ்வேதாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையானே? ஜனனி, ஆ? இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க? நிச்சயமா அவ தான் பண்ணியிருக்கணும். அவ ஆளை வச்சு கூட இந்த ஃப்ராட் தனத்தை பண்ணியிருப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியாதானே? ஆளுக்கா குறைச்சல். வீட்லயே 2 பேரும் கூட வச்சிருக்கா அவ, ஜாலரா தட்டுறதுக்கு. இவ்வளோ பெரிய ஃப்ராடா இருக்கா அவ. அதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கா அவ. இவளை எப்படி ஹேண்டில் பண்றதே தெரியல எனக்கு. ஜனனி, கௌதம், நீங்க தான் தப்பா சொல்றீங்க. என் மாமா மட்டும்தான் எனக்கு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. மாமா, நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. வேணா ஸ்வேதாவை பிடிச்சி உலுக்கிடலாம். டாக்டர் எங்க வச்சிருக்க அப்படின்னு கழுத்தை பிடிச்சி கேட்டோம்னா சொல்லிதானே ஆகணும். வாங்க மாமா, இப்பே போலாம். இருங்க, அவசரப்படாதீங்க. இல்ல மாமா, அவ பதில் சொல்லிதான் ஆகணும். பதில் சொல்லாட்டி அவளுக்கு நிச்சயமா இருக்கு. அவ தான் ஏதோ பண்ணிருக்கா மாமா. அதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை உள்டால இருந்துச்சுன்னா, இந்த டாக்டர் விஷயமே ஸ்வேதாக்கு தெரியாம இருந்ததுன்னா நாமளே ஹிண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. முதல்ல அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி அவங்களை உழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்தையும் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஸ்வேதா அந்த வீட்டில் இருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடலாம். ஏ வெண்ணிலா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? எனக்கு பால் கட்டிக்கிட்டு ரொம்ப வலிக்குது. பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு தானே? அவ வயிறு முட்டை பால் குடிச்சிட்டா. இதுக்கு மேல கொடுத்தா வாந்தி எடுத்துருவா. வெண்ணிலா, அந்த ஸ்வேதா ஏற்கனவே நான் தான் குழந்தை தூக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்பவே உஷாரா இருக்கா. அந்த பூங்கோத குழந்தை விட்டு அப்படி இப்படின்னு கூட அசைய மாட்டேங்கிறாங்க. இப்ப எப்படி போய் குழந்தைய எடுக்கிறது? சரி, நான் போய் மாமா கூட்டு வரேன். ஏய், வேணாம் கலை. அவர் ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பாரு. ஏய், உன்னை கவனிக்கிறதோட அவருக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போது? பேசாம இரு, நான் போய் கூட்டு வரேன். ஏய், ஸ்வேதா. கலை அங்க வந்துட்டு இருக்கா. அது வரைக்கும் ஒரு வழியில் மாப்பிள்ள மாமா, வெண்ணிலாவுக்கு பால் கட்டுக்குச்சுன்னா துடிக்கிறா. வாங்கல. வந்துடுறேன். என்ன வழியிலா? இல்ல மாமா, சுத்தமா முடியல. என்னால முடியல மாமா, ரொம்ப வலிக்குது. பாவம் அந்த குழந்தை, அதுவும் பசியில தானே இருக்கும். போய் கேட்டா ஸ்வேதா தருவாங்களா மாமா? ஏய் லூசு, நீயே வழியில் இருக்கும்போது எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கிற? அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. வழியில் இருக்க உன்னை பற்றி கவலைப்படுவியா? என்ன கலை பண்றது?
வேற வழியே இல்லை மாமா. நீங்க போயிட்டு குழந்தை தூக்கிட்டு வர பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது, பொம்பளைங்க விஷயமா இருக்குது. வேற வழி இல்லையா? என்னத்த பண்ணுறது? சரி, நான் 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 போய் குழந்தைய கூப்பிட்டு வரேன். வெண்ணிலா, கொஞ்சம் வலியை பொறுத்துக்க, மாமா இப்ப தூக்கிட்டு வந்துருவாரு. எதுக்கு மாமா இந்த திருட்டுத்தனம்லாம்? என்ன மாமா, மறுபடியும் அவங்க எல்லாம் பண்ற திருட்டுத்தனத்துக்கு நீங்க உடனே ஆகுறீங்களா? திருட்டுத்தனமா? என்ன திருட்டுத்தனம்? பின்ன காலையில நான் மாடிக்கு போன் பேச போன கேப்ல யார் வந்து தூக்கிட்டு போய் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்கன்னு தெரியும். ஆனா நான் வந்து பார்த்ததும் உண்மை தெரிஞ்சிடக் கூடாதுன்னு நீங்க என்னையே ஏமாத்தி குழந்தைய கொஞ்சற மாதிரி வா, என்ன நடிப்பியா? ரூமுக்கு வந்து குழந்தைய திருப்பியும் கொஞ்சம் போதுதான் குழந்தை மேல பால் வாட அடிச்சுச்சு. ஏன் முன்னாடியே எதுக்கு மாமா இந்த நடிப்பு? ஏய், இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பசியில் இருந்த குழந்தைக்கு பால் தானே கொடுத்தாங்க, நல்லதான் பண்ணிருக்கிறோம். இத பாருங்க மாமா, எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. நமக்கு பிறந்த குழந்தைங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்ல. ஆனா வெண்ணிலாவுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்துடுறீங்க. எனக்கு தெரியும் மாமா, குழந்தை மேல உங்களுக்கு அக்கறை இல்ல. வெண்ணிலாவுக்காக தான் இந்த குழந்தைய தேடி வரீங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் மேல மட்டும் எப்படி அக்கறை வராது? இப்ப அது முக்கியம் கிடையாது. வெண்ணிலா வழியில கஷ்டப்பட்டு இருக்கா, நீ குழந்தை கொடு. என்ன மாமா, வெண்ணிலா கஷ்டப்படுறத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இந்த வீட்ல இருக்கிற யாராவது ஏன் கஷ்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களா? யாருக்குமே புரியாதப்போ வெண்ணிலாவோட கஷ்டத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? நீங்க வேணா அவளை பத்தி கவலைப்படுங்க, ஆனா நான் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்ல. ஏ, எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? பொம்பளை தானே நீ. இந்த மாதிரி எதுக்கெல்லாம் போட்டி போடணும்னு இருக்கு. நீ என்னதான் போட்டி போட்டாலும் சத்தியமா சொல்றேன், ஏணி வச்சாலும் வெண்ணிலா பக்கத்துல கூட நீ வர முடியாது. இது குழந்தை விஷயம், விளையாடாது. போட்டியில வேண்டாம். உன் குழந்தை பசியா இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறா. நீ என்னடானா இந்த நேரத்தில் கூட கேம் ஆடிட்டு இருக்க. ஆடு. நான் சத்தியமா சொல்றேன், இப்படியே போயிடாது. எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப. என்ன மாமா, சாபம் விடுறீங்களோ? போங்க போங்க. எப்படி இருந்தாலும் ஏதாவது பண்ணி உங்க பொண்டாட்டிய என்னை ஏத்துக்க வைப்ப. அப்படியெல்லாம் என்னை விட்டு விட்டு போக முடியாது, போகவும் விட மாட்டேன். நான் நினைச்ச மாதிரி நீ திருந்த மாட்ட. நீ நினைக்கிறது நான் செத்தாலும் நடக்காது. நானே செத்து தானே தாலியை கட்டிக்கிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னாச்சு மாமா? என்னத்த சொல்றது? அவன் மனுஷ ஜென்மமே இல்லை. யாருக்கு என்னன்னா எனக்கு என்னன்னு கேக்குறா. அவளை கெட்ட எண்ணம். சரி, இப்ப நம்ம என்ன பண்றது அதை சொல்லு. மாமா, கவலைப்படாதீங்க. இப்பதான் பாட்டி கிட்ட விசாரிச்சேன். ஜனனிய இயற்கையில பறிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கோம். அது வந்ததும் கட்டி விடுறேன். அது கட்டினா சரியாயிடுமா? வெண்ணிலா, வெண்ணிலா கொஞ்சம் பொறுத்துக்கோ வெண்ணிலா. எனக்கு புரியவும் மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியவும் மாட்டேங்குது. மாமா, அந்த குழந்தை பசியில இருக்கும்ல. ஏய், அறிவு எடுத்து பேசிட்டு இருக்காத. வழியில இருக்கும்போது கூட உனக்கு தான் நினைப்பா. நீ அடுத்தவங்களுக்கு இறங்க பார்த்துட்டே இருக்க, உனக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க வெண்ணிலா. இவ என்னடானா இப்படி இருக்கு. எதுக்கு மாமா இந்த திருட்டுத்தனம்லாம்? என்ன மாமா, மறுபடியும் அவங்க எல்லாம் பண்ற திருட்டுத்தனத்துக்கு நீங்க உடனே ஆகுறீங்களா? திருட்டுத்தனமா? என்ன திருட்டுத்தனம்? பின்ன காலையில நான் மாடிக்கு போன் பேச போன கேப்ல யார் வந்து தூக்கிட்டு போய் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்கன்னு தெரியும். ஆனா நான் வந்து பார்த்ததும் உண்மை தெரிஞ்சிடக் கூடாதுன்னு நீங்க என்னையே ஏமாத்தி குழந்தைய கொஞ்சற மாதிரி வா, என்ன நடிப்பியா? ரூமுக்கு வந்து குழந்தைய திருப்பியும் கொஞ்சம் போதுதான்
குழந்தை மேல பால் வாட அடிச்சுச்சு. என்ன ஏமாத்தி குழந்தைய வெண்ணிலா கிட்ட கொடுத்தீங்கல்ல, இப்போ அவ ஏமாந்து போவாங்கறத நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஸ்வேதா. ஹாய் சங்கி, வா உட்காரு வா. எப்படி இருக்க ஸ்வேதா? நான் இந்த வீட்ல ஹாப்பி தான். ஆனாலும் சுத்தி சுத்தி வழக்கம் போல நிறைய பிரச்சனை தான். உனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க் காட் நீயே வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா அக்ஷயாங்க? அதுவா, அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை ஸ்வேதா. கூடவே இருந்து பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னா. எங்க குட்டி பையன் எங்க? மேல இருக்கான். ஏன் சலிச்சுக்கிற? அவனை வச்சுதான் வீட்ல ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த போராட்டத்துல நான் ஜெயிச்சே தீரணுங்கிற ஒரு முடிவோட தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. இதுல இருக்க பால் சொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புண்ணா போயிடும். பால் சொட்டிடுமா? இலையில கூட பால் வருமா? ஆமா ஆமா, இந்த இலையில பால் வரும். இது மருந்து இலை. மருந்து இலையா? மருந்து இலை எதுக்கு சித்தி? ஐயோ, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, நான் அப்புறமா சொல்றேன். சொல்லுங்க சித்தி, சொன்னாதான் நாங்க விடுவோம், இல்லனா விட மாட்டோம். விட மாட்டீங்களே, சரியான அழுத்தக்காரிங்க. தம்பி பாப்பாக்கு பால் கொடுக்க முடியாம அம்மாக்கு ரொம்ப வலிக்குதான். அதான் இந்த மருந்தலி வச்சு கட்டினா சரியா போயிடுமா, அதுக்குதான். அச்சச்சோ, அம்மா பாவம்ல. ஆமா, என்ன பண்றது, பாவம்னு உங்களுக்கே தெரியுது. இந்த வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அக்ஷயா அப்பாக்கு இப்போ எப்படி இருக்க? எல்லாம் ஓகேவா? அடுத்தவங்க வேதனையில குளிர்காயிற ஜீவனுங்க. நீங்க பார்த்து அடிச்சுக்காம விளையாடுங்க, நகருங்க. ருத்ரா, நம்ம வேணும்னா அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க இப்போ அம்மாக்கு இந்த இலையெல்லாம் கொடுத்து கட்டுவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா போலாம். புடி பார்க்கலாம். ஆண்டவன் அவங்க பக்கம் இருக்கான்னு ஆவுன்னு ஏகப்பட்ட பந்தா விடுவாங்க. இப்போ வலிக்குது வலிக்குதுன்னு ஏதோ இலைய பறிச்சுக்கிட்டு போறாங்க. வலிக்கிட்டும், நல்லா வலிக்கிட்டும். என்ன ஏத்துக்காம என் மனச வலிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்தின என் மாமா இருக்காருல, அவருக்கும் இந்த வலி நல்லா போய் சேரட்டும். வெண்ணிலாக்கு நான் மட்டும் வலிக்கும், நான் என்ன கிள்ளுக்கிறியா? என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற? பின்ன நானும் எவ்வளவு நாள் தான் குழந்தைய காமிச்சு இழுத்து பாக்குறது, மாமா அசரவே மாட்டேங்கிறாரு. அவர் என்கிட்டயே அவரோட டிராமா வேலையெல்லாம் காட்டுறாரு. சரி, கடைசியில இப்போ என்னதான் முடிவு? பால் குடுக்கறதுக்கு குழந்தைய கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் அவ வலியில துடிக்கிறாளாம். அது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே காதுல தேன் வந்து பாயுது. ஸ்வேதா, அங்க பாரு. என்ன? எங்க அம்மாக்கு வலிக்குதுன்னு சொன்னா உங்க காதுல தேன் பாயுதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏய், அதிக பிரசங்கித்தனமான வேலையெல்லாம் வச்சுக்காத. உங்க வேலைய பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? பாவம்ல. என்னைக்குமே அடுத்தவங்களோட வலியும் வேதனையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏய், தப்பு கரெக்ட்னு பேசுற வயசா உங்களுக்கு வந்துடுச்சுங்க. கொட்டிச்சாத்தானுங்க, போங்கிறது. வர வர இந்த வீட்டுக்குள்ள பிரைவசியே இருக்கிறது இல்ல. நம்மள ஒரு முக்கியமான விஷயத்த பேசவே விட மாட்டேங்கிறாங்க. வந்துட்டாளுங்க. வா, நம்ம ரூமுக்கு போலாம். உன்னை விட்டணும். பெரிய மனுஷங்க மாதிரி வந்துட்டாங்க. ஆளும் சைஸும் பாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத. சாமி அவங்க தப்பு செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, நீ வா, நம்ம சாமி கிட்ட போய் அம்மாவை சரி பண்ண சொல்லியும் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லியும் நம்ம கேட்போம்.